நான் கட்டிய கிளாஸான விமானத்தை பாரு பாரு, சின்ன டான்சல். ஓ நல்ல வேளை குவிண்டன். ஓ, நான் உண்மையான விமானமோட வல்லவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதிர்ச்சியமாக இருக்கும் இடத்துல வாவ், அது மிகச் செம்மையாக இருக்கும். எனக்கு அதை பற்றி நிச்சயம் தெரிகிறது. ஓ, என்ன சொல்ற? வாருங்கள் சகோதரி. என்னிடம் ஓர் யோசனை இருக்கிறது, வாங்க. நான் லெகோவில இருந்து ஒரு பெரிய விமானத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கண்டுபிடித்தேன். என்ன திட்டம்? இப்ப நாங்க அந்த பகுதிகளையும் விரைவா சேர்க்க உங்களுடைய விமானம் உருவாக்குவோம். கூல். எங்கு தொடங்குவேன்? என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல நமக்கு தேவைப்படுவது இந்த பெட்டிகளையும் சேர்த்தே கட்டை பிழுக்கவும். ஆமாம், நமக்கு தேவை பிளவை பொட்டு டேப். அதோட நாங்க காக்பீட் உருவாக்க போறோம். அப்புறம் சிறகுகள் பாத்தீங்களா? ஜேச்சியோ ஹர்க்கையாகவே விமானத்தின் வால். உங்க பைலட்டாக இருக்கிறேன். ஓ குவென்டின், உங்க விமானம் காற்றில்லாமல் ஆனது போல தெரிகிறது. உண்மையான விமானி போல உணர விரும்பினால் உங்களுக்காக ஒரு விசிறி உள்ளது. ஓ இல்லை இல்லை, காற்று மிக திடீரென வீசுகிறது. எனது கார்ட்போர்டு விமானம் இதை தாங்க முடியாது. நிக்கோவேட் ஒரு ஸ்டெட்டோ வேணும். எனக்கு தெரியும், இந்த விமானத்திற்காக ஒரு உலோக உடலை செய்ய வேண்டும். நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? கலப்படாய் சகோதரி, இந்த சாமகனும் செய்யாக இருக்கும் மட்டும் எந்த விதமான வானிலை கெடுகையிலும் தாங்கும். போலவே எனக்கான ஒரு சுவலைமான இடத்தை நான் சாடு பண்ணுறேன். எல்லாம் குளுமையாக இருக்கும். இதோ தயாராக உள்ளது. இனி அது எனக்கு தேவையில்லை. சகோதரி, நீ எங்க இருக்கிறாய்? தலை புகைப்பிடிக்குது. நன்றி, இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. சரி, நானும் உள்ளே ஏறுகிறேன். சூப்பர். இப்போது நிச்சயமாக இந்த விமானத்துல காற்றில் இருந்து பாதுகாப்பாக உள்ளேன். விழுந்து. அது மிகவும் பரிதாபமானது. சரி, எனது திட்டத்தை பார்ப்பேன். ஓ எரி, எனக்கு சக்கரம் வேணும். இப்ப நான் எல்லாத்தையும் ரொம்ப வேகமாவும் ரொம்ப வசதியாவும் ஆக்க இருக்கிறேன். இப்போ நம்ம சக்கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். சரி, என்கிட்ட ஏற்கனவே ஒண்ணு இருக்குது. இது மிகவும் கனமாக இருக்கிறது, சரியா? அஸ்தமா, அது ரொம்ப கனமாக இருந்தது. அது ஒரு தீய முடிவு. சிறிய சக்கரங்கள் எப்படி? ஓ, நீ ஒரு மேதை சகோதரி. சரியானது. தயார். ஆம் ஆம். அடுத்து என்ன? ஆமாம், திட்டப்படி எனக்கு உந்தி சக்தி வேணும். சரி, இத பண்றோம். இங்க எடுத்துட்டு சரி, இதை இங்கே வைத்து விடலாமா? ஆனால் அதற்கு பின் எதை செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. நிறைய விருப்பங்கள் உள்ளன, ஆனால் எல்லாம் தவறு. அதுதான் பாரதிராஜ். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்துள்ளது. ஒரு விசிறியை பயன்படுத்துவது விவேசிக்கிறேன். இது ஒரு புறபெல்லர் போலவே தோன்றுகிறது. நீங்க நினைக்கிறீங்களா? என்னாலே தெரியல. அத விமானத்துக்கு சேர்க்கிறது எப்படிங்கிறது தெளிவா இல்ல. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அதான், இந்த புரோபெல்லரை எடுத்து அத விமானத்தின் முன்பகுதியில் ஒரு மவுண்ட உருவாக்கி திரைத்து பயன்படுத்தி சுவர் கணக்கனோட இணைப்போம். பயிற்சி செய்யலாமா? பெல்லர் பாருங்க, ஏய், நீ எங்கே போகிறாய்? இங்கே உங்களின் விமானத்திற்கு பின்பாகம் ஒன்று கொண்டு வந்தேன். இப்போது இது மிகவும் சிறப்பாக இருக்கலாம். ஆமாம், ஆனால் இன்னும் ஒரு விஷயம் குறைகிறது. ஆமா, சரி, அசைவுகள்.
ஆனால் அதை என்னால எதிலிருந்து செய்யலாம்? வாங்க முயற்சி செய்யலாம். இது போல டேபிள் இல்லையா? ஆமா, இது எப்படி பிடிக்கிற? நீ நொறுங்க போற. உனக்கு பறக்க வேண்டும் என்றால் விமானத்திற்கு வலுவான சிறகுகள் இருக்க வேண்டும். ஓ, நான் என்ன செய்யணும்? எனக்கு தெரியும். நாங்கள் லெகோல இருந்து சரியான சிறகுகளை செய்ய போகிறோம். ஒரு சவுக்கி தயார். இது உங்களுக்காக. தயவு செய்து விமானத்தை வண்ணம் தீட்ட உதவ முடியுமா? சரி, மோசமான நாள் இல்ல. அம்புகளை கையாளுதல் ஆவல். ஆஹா, விமானம் தயாராக உள்ளது. நான் செல்லும் வழியில் இருக்கிறேன். காத்திருங்கள், இன்னும் லெகோக்கள். வாங்க, நம்ம ஆடை அலங்கரிக்கலாம். உங்கள் பிடித்த லெகோ துண்டுகள் மற்றும் சிற்பங்களை உருவாக்க. நீங்க படிப்பீங்க. பார்த்தாயா, இது அதிக மகிழ்ச்சி. இங்கே நான் கோழியையும் எடுக்கிறேன். மிகச்சுவக்குள் சரியா? கூரை விமானி குவென்டின் தயார் மற்றும் விமானம் முடிந்தது. நான் உன்னை அணைத்துக் கொள்ளலாம் குட்டி சகோதரி. நன்றி, நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். சரி, உண்மையான விமானிகள் எப்பொழுதும் தொப்பி கண்ணாடிகள் வைத்திருப்பார்கள். இங்கோஸ்தான் ஒரு ஒரு மிதவை துண்டு பச்சி கையுறைகளை மறக்க மாட்டேன். இப்ப சிலரும் பத்து எல்லாத்தையும் பறக்க சாரா இருக்கு. ஐயோ, இது ரொம்ப சுவாரஸ்யம். இது என்னோட ஃப்ளோ பறக்குதல். என்ஜினை தொடங்குறோம். மற்ற பின்னை விடுங்க நண்பர்களே, பறக்கலாம். ஆஹா, ரொம்ப குளிரானது. வணக்கம். பக்கத்தை ரொம்ப விட்டு. நான் செல்றேன். மிஸ்டர் கிளம்பாக். ஓ, அதுதான் வேகம். மிக விரைவில் நான் தரையிலிருந்து ஏற்பட்டு வானத்துல உயர்வேன். ஊரே, நல்லா இருக்கீங்க. பை பை உடன் பிறப்பே. மீண்டும் சந்திப்போம். ஆமாம், நம்புகிறேன். எங்கள் சேனலை விரும்பி சப்ஸ்கிரைப் செய்பவர்களுக்கு நன்றி. நீங்கள் மிகவும் விரும்பிய தருணம் எது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிறகு சந்திப்போம்.